ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியை வச்சு என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிபிளான கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீருடையான செம்மொழி தமிழ்மொழி. அது என்ன வேறு சொல்கிறாங்கன்னா, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி, உலகம் ஆரம்பித்த நாள்லேருந்து அதான் உயிர்மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது யார் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொன்னவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். இவரை பாவலரேறு பெருஞ்சித்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி நிறைய குறிப்புகள் புக்ஸில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. திருந்திய பண்பு உடையது தமிழ்மொழி, சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மையான மொழி தமிழ் செம்மொழி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். என்றும் உள்ள தென் தமிழ் என்று தமிழை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்றும் தென் தமிழ், தென் தமிழ்னா தென்னாட்டில் தமிழ் பேசுகிறோம்ல, அதனால் தென் தமிழ்னு சொல்லியிருக்காரு. இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்றும் உள்ள தென் தமிழ்னு சொன்னவர் யாருன்னா கம்பர் புகழ்ந்திருக்காரு. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி சொன்னவர் யாருன்னா கெல்லட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? யார் சொன்னதுன்னா கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க என்ன பண்ணுமா, நம்மளுக்கு விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கெல்லட் அப்படின்றவர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். பிராகுயி போன்ற வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது தமிழ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பிராகுயி அப்படின்னா ஒரு வடபுல மொழிகள்னா வடக்கு சைடு இருக்க, வட இந்தியா சைடு இருக்கிற ஒரு அந்த பக்கம் பேசப்படுற ஒரு மொழி பிராகுயி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொழிக்கும் தாய்மொழியாக தமிழ் விளங்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது மாதிரி ஃபாரினர்ஸும் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த கூற்றும் நம்மளுக்கு முக்கியம், யார் சொன்னா அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்கு. யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முல்லர் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். தமிழ் தான் மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்ற மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா மேக்ஸ் முல்லர் அப்படின்றவர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நமது தமிழ் மொழி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. செவ்வியல் தன்மைனா நிறையா சொல்லுவாங்கள்ல. 16 செவ்வியல் தன்மைனா தொன்மைனா ரொம்ப பழமையாக இருக்கிறது, நுண்மை அப்படின்னா ரொம்ப நுட்பமான கருத்துக்கள்லாம் இருக்கிறது, அடுத்தது திண்மை, இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க, இனிமை, இது மாதிரி ஒரு 16 செவ்வியல் தன்மை சொல்கிறாங்க. இந்த 16 செவ்வியல் தன்மையும் கொண்டது தான் தமிழ் மொழி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா, சங்க இலக்கியங்கள் போன்று விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் அக்காலத்தில் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சங்க இலக்கியங்கள்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எட்டு தொகையை சொல்கிறோம்ல, எட்டு தொகை சங்க இலக்கியம். அந்த மாதிரி விரிவாக உருவாக்கப்பட்ட நூல் அந்த காலத்தில் இல்லை. சங்க இலக்கியம், சங்க காலம்ன்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காலத்துக்குள்ளே தான் இருக்கும். கிமு 300லேருந்து கிட்டத்தட்ட கிபி 300 வரைக்கும். இதான் சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த காலத்தை சங்க காலம் சொல்கிறோன்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் சங்க காலம் இருந்துச்சு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்றின இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சங்க இலக்கியங்கள் மாதிரி தமிழை தவிர வேறு எந்த மொழியிலையும் என்னென்னா அந்த காலத்தில் விரிவாக இயற்றப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட சங்க இலக்கியங்களோட மொத்த அடிகளே பார்த்திங்கன்னா 26,000 அடிக்கு மேலே சொல்கிறாங்க, பாடல் வரிகள். ஸோ அதனால் இந்த அளவுக்கு அந்த காலத்திலே இயற்றியிருக்காங்க அந்த சங்க காலத்தில். அப்படின்னா என்ன, அந்த தமிழ் மொழி அந்த காலத்திலே அவ்வளோ நல்லா இருந்திருக்கு, அவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? அந்த மாதிரி அந்த காலத்தில் இலக்கியங்களே வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னவர் யார் அப்படின்னா கமில் சுவலஃபில் அப்படின்றவர். செக் அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கிற மொழியியல் அறிஞர் அவர் சொல்லியிருக்கார். கமில் சுவலஃபில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சங்க இலக்கியங்கள் போன்று விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் அந்த காலத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் அப்படின்னா லாங்குவேஜ் ரிலேட்டடாக இருக்காங்களே அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம்
பேணி பின்பற்றத்தக்க அவங்க ஃபாலோ பண்ணுற வழிமுறைகள்லாம் யார் சொல்கிறாங்களாம், எந்த நூல் சொல்லுதுன்னா தொல்காப்பியம். தமிழில் நம்மளுக்கு கிடைச்ச முதல் நூலே தொல்காப்பியம் தான். அந்த நூல் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொல்காப்பியத்தை இப்போ கொண்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமினோ அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். திராவிடம் என்னும் சொல்ல முதலில் குறிப்பிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னா குமரில பட்டர் அப்படின்றவர் தான் திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல பயன்படுத்தியிருக்காரு. ஓகேவா, அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ் என்ற சொல்லிலிருந்து திராவிடா என்னும் சொல் வந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தமிழ் அப்படின்ற சொல்லிலேருந்து எப்படி மாறிச்சான் அது? தமிழ் அப்படின்ற சொல் வந்து ஃபஸ்ட்டு தமிழா அப்படின்னு மாறிச்சான். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழா அப்படின்னு மாறிச்சான். அடுத்தது டிரமிழா அப்படின்னு மாறிச்சான். இந்த சீக்வன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து எக்ஸாமில் வந்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சீக்வன்ஸை மாற்றி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கூட கொடுத்துருவாங்க. அதனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது திராவிடா அப்படின்னு வந்துச்சா, அப்புறமா தான் தீ வரும். திராவிடா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். ஃபஸ்ட்டு தமிழ் இருந்துச்சு, அப்புறமா என்ன மாற்றிருக்காங்க, தமிழான்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது தமிழா லா அப்படின்ற சவுண்டில் மாற்றிருக்காங்க. அடுத்தது தான் டிரமிழா அப்படின்னு வருது, டிரமிழா வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இட்டு வருது. இந்த இட்டு வந்து என்னென்னா இத்து அப்படின்னு மாறுது. அப்புறமா தீ அப்படின்னு திராவிடா அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா, இது வந்து சொன்னவர் யார்? தமிழ் அப்படின்ற வார்த்தை இல்லைன்னா திராவிடா அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஹீராஸ் பாதிரியார் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 12வது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு இவர் ஏன் அழைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்தியாவில் நிறைய மொழிகள் வந்து பேசப்படுது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு அழைக்கிறாங்க. யார் அழைச்சதுன்னா அகத்தியலிங்கம் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, மற்ற ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையது வடமொழி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஐரோப்பிய மொழிகள், ஈரோப் இருக்குல்ல, ஈரோப் கண்டத்தில் இருக்கிற வேறு மொழிகளோட தொடர்புடையது வடமொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடமொழினா நம்ம நாட்டில் வந்து வடக்கு இந்தியாவில் பேசுகிற மொழியை வடமொழி அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அந்த மொழியோட எது தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையதான் வடமொழி, தமிழோட தொடர்புடையது கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த புக்கில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னா திராவிட மொழிகள், முக்கியமான திராவிட மொழிகள் என்ன, தமிழ், தெலுங்கு, அப்புறம் கன்னடம், மலையாளம்லாம் இருக்குல்ல. இந்த திராவிட மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மீன்ஸ் வேர்ச்சொல்னு சொல்லுவாங்கள்ல. வேர்ச்சொல் அப்படின்னா நம்ம கூட பார்த்துருப்போம், கேட்டான் அப்படின்றதுல எது வேர்ச்சொல், கேள். பார்த்தான்ல பார் அப்படின்றதான் வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த வேர்ச்சொல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இது புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ கண் அப்படின்னா தமிழில் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம கண் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதுவே தெலுங்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்ணு அப்படின்னு சொல்கிறோம். கன்னடத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருது அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வேர்ச்சொல்லில் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் என்னவாக இருக்கும், இது எல்லாமே தமிழ்லேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அதான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துருக்காரு இந்த புக்கில் கால்டுவெல் அப்படின்றவர். அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு தனியாக பேரிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே வந்து என்னென்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கிற மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு தனியாக பேர் வைக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் பேர் வைக்கிறார். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 16வது கொஷின் பாருங்கள். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் பேசப்படுற மொழிகள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிச்சுருக்காங்கன்னா 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன மொழி குடும்பம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆசிய மொழிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள். இது புக்கில் இருக்குது. இது வந்து என்னென்னா படிச்சுக்கோங்க எந்தெந்த மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. திராவிட மொழிகள் அந்த குடும்பம் வந்து இருக்குது. 3வதாக பார்த்தீங்கன்னா ஆசிய மொழிகள். ஆசிய மொழிகள் அதுவும் பேசப்படுது.
அப்புறம் பார்த்திங்கன்னா 4வதாக சீன திபெத்திய மொழிகள். சீன திபெத்திய மொழிகள் இதெல்லாம் வந்து என்னென்னா வடகிழக்கு இந்தியா இருக்குல்ல, அந்த சைடில் வந்து பேசுவாங்க. சைனா கிட்டக்க இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேவா? சீன திபெத்திய மொழிகள். இது மாதிரி 4 மொழி குடும்பங்களாக இந்தியாவில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி 4 மொழி குடும்பங்கள் இருக்கிறதால தான் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னே சொல்லிட்டு இந்தியாவை சொல்லியிருக்காரு. அகத்தியலிங்கம் அப்படின்றவர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளின் வகைகளை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திராவிட மொழிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக வந்து பிரிக்கலாம். என்னென்ன வகைகள்னு பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழிகள், நடுத்திராவிட மொழிகள், அடுத்தது பார்த்திங்கன்னா வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3 அப்படின்னு வரும். இந்த தென் திராவிட மொழிகள்லாம் என்ன வரும் அப்படின்னா ரொம்ப சவுத்தாக எதில் இருக்குது, தமிழ் இருக்குது, மலையாளம் இருக்குது, அப்புறம் கன்னடம் இருக்குது. தெலுங்கு வந்து என்னென்னா தென் திராவிடம் கிடையாது, நடுத்திராவிடம். ஆந்திரா வந்து கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். மீன்ஸ் என்னென்னா இந்தியாவில் நடுவில் இருக்காது ஆந்திரா. திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிடம்னா சவுத் இந்தியாவை மட்டும் தான் சொல்லுவாங்க. சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆந்திரா கொஞ்சம் மிடில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து தெலுங்கு வந்து நடுத்திராவிடத்தில் வந்துடும். ஓகேவா? இது மாதிரி 3ஆக பிரிச்சுருக்காங்க. தென் திராவிடம், நடுத்திராவிடம், வட திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்படும் நாள் என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உலகத்தில் தாய்மொழி தினம், மதர் டங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நம்ம ஃபாதர் டங் அப்படி சொல்ல மாட்டோம், தந்தை மொழின்னு சொல்ல மாட்டோம், தாய்மொழி தான் சொல்லுவோம். தாய்மொழி தினம் என்றைக்கு வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 21 கொண்டாடுறாங்க உலகத்தில் தாய்மொழி தினமாக. ஓகேவா? இதுவும் புக்கில் இருக்க ஒரு கொஷின் தான், அதனால் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்ன நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு அப்படின்னா, ஆட்சி மொழினா என்ன பண்ணலாம், ஆட்சி மொழினா அதுக்கு வந்து நிறையா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த மொழியெல்லாம் வந்து என்னென்னா பாராளுமன்றத்தில் பேசலாம். இது மாதிரிலாம் வந்து என்னென்னா நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க ஆட்சி மொழி அப்படின்னா. அது மாதிரி தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலங்கை ஆட்சி மொழியாக இருக்குது, மலேசியாவில் ஆட்சி மொழி கிடையாது, ஸோ இது வந்து ஆப்ஷன் கிடையாது. மலேசியா கிடையாது, ஸோ இதுவும் கிடையாது. மொரிஷியஸ்லேயும் கிடையாது. இலங்கை, சிங்கப்பூர், இங்கே தான் வந்து ஆட்சி மொழியாக இருக்குது தமிழ். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு. தமிழை வந்து எந்த வருஷம் செம்மொழியாக அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? 2004 தமிழை செம்மொழியாக அறிவித்தாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 7 மொழியை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ், அடுத்து வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், அப்புறம் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒடியானா ஒடிஷாவில் இருக்க லாங்குவேஜ் ஒடியா. 7ஆவதாக ஒரு லாங்குவேஜுக்கு வந்து ரீசெண்டாக மீன்ஸ் ஒரு 4 or 5 monthsக்கு முன்னாடி இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. 7ஆவதாக ஒரு லாங்குவேஜுக்கு செம்மொழி அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ரிலேட்டடாக இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.